தைப்பூசம் என்பது தென்னிந்தியர்கள் வாழும் நாடுகளில் முருகனை கொண்டாடும் ஒரு விழா ஆகும். முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூசம் என்பர். தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. நட்சத்திர வரிசையில் பூசம் 8வது நட்சத்திரம் ஆகும். இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்திற்கு வரும் நேரம் நடத்தப்படுகிறது. இது கேரளாவில் தைப்பூயம் என்று அழைக்கப்படுகிறது. தைப்பூச விழாவானது பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்து கொண்டு கைலாயத்திலிருந்து தனது பெற்றோர்களான சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டாரகோலத்தில் பழனிமலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் இவ்வழி பக்தி மார்க்கத்தை ஏற்று சிவன், முருகன் சார்ந்த சைவ திருக்கோயில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. முருகன் தமிழ் கடவுள் ஆவார். முருகன் என்றால் அழகு என்று பொருள். முருகன் தேவ சேனாதிபதி, தேவர்களின் சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள் ஆவார். சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபடுவர். முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால் குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுக்கு பிறகு கோவிலில் அன்னதானம் வழங்கப்படும். மக்கள் கோவில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கம். பழனி, திருவாவினன்குடி, சக்திகிரி முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் ஒரு மலைக்கோவில் ஆகும். மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி. 18 சித்தர்களில் ஒருவரான போகர் மூலவர் சிலையை நவபாஷாணத்தால் செய்து நிறுவியுள்ளார். இக்கோவிலில் தைப்பூசம் 10 நாட்கள் நடைபெறும் முக்கிய விழாவாகும். 7ஆம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும். முருகன் தன் இரு துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வ யானையுடன் திருமணக் கோலத்தில் ரத வீதிகளில் தேரில் பவனி வருகிறார். 10ஆம் நாள் தெப்போற்சலம் நடைபெறுகிறது. தைப்பூசத்தன்று மக்கள் பழனியில் குவிவது வாடிக்கை. பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருகிறார்கள். நேர்த்திக்கடனாக முருகனுக்கு காவடி எடுக்கிறார்கள். பக்தர்கள் பல நாட்கள் விரதமிருந்து காவடி எடுக்கிறார்கள். கடற்கரை தலமான திருச்செந்தூரிலும் தைப்பூசம் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம் முதலே பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து பாத யாத்திரையாக செந்தூர் நோக்கி படையெடுக்கின்றனர். வடலூரில் நடைபெறும் தைப்பூசம் ஜோதி தரிசன விழா முதன்மையானது. வடலூரில் ஆண்டுதோறும் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை மனதார வேண்டி என்ன கோரிக்கையை முன்வைத்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். முருகப்பெருமானுக்குரிய இந்த அற்புதமான நாளில் அவரின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்க நம்முடைய தமிழ் உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்திடுவோம். அனைவருக்கும் தைப்பூசம் திருநாள் வாழ்த்துக்கள்.